ஒரு ஐடி பீப்புள் வந்து 24 நாள் வேலை செஞ்சு வாங்குற சம்பளத்தை எங்களுடைய மாஸ்டர்ஸ் வந்து 15 நாள் ஒர்க் பண்ணாலே அவங்களுக்கு உண்டான சம்பளம் போயிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி. அவ்வளோ சம்பளம்? ஆமா, ஏன்னா அது வந்து சீசன் பேஸ்டு. நீங்க வந்து அடுத்த 4 மாசம் அவங்களை ரீடைன் பண்றதுக்காகவே அந்த ரீடைன் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு உண்டான சப்போர்ட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, ஒரு கட்டணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை விட கல்யாண இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் லாபம் பர்சன்டேஜ் அதிகம் தான். ஆனா அது வந்து சீசன் பேஸ்ட். வருஷத்துல 12 மாசத்துல 8 மாசம் தான் வந்து முகூர்த்தம். நாங்க வந்து எங்களுடைய மாஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த 12 மாசத்துக்கு சேர்த்தியான சம்பளத்தை ஒரே கல்யாணத்துல கொடுத்துருவோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் கல்யாண இண்டஸ்ட்ரியும் கம்பேர் பண்ணா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை விட எங்களோட கல்யாண இண்டஸ்ட்ரி கொஞ்சம் அதை விட பர்சன்டேஜ் லாபம். ஆமா, ரெஸ்டாரண்ட் வந்து 12 ஹவரோ 14 ஹவரோ நடத்திட்டு வீட்டுக்கு போலாம் சார். இது முடியாது, அவங்களுதெல்லாம் அந்த மாதிரிலாம் முடியாது. இது 24 மணி நேரம் வேலை இருக்கணும். அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம். எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு 200 பேர் வந்து நிற்பாங்க. ஆக்சுவலா இந்த பத்தாம போனது கூட போறது, இது ரெண்டுலயும் எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு. ஏன்னா பழைய சினிமா பத்திலாம் பார்த்துருக்கோம். பத்தலைன்னா சாம்பார்ல தண்ணி ஊற்றிடுவாங்க. இதெல்லாம் தான் நமக்கான ரெஃபரன்ஸ். நம்ம உள்ள போய் பார்த்தது கிடையாது. இப்போ பத்தலைன்னா இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதிகமாகிடுச்சுன்னா வந்து அதை வந்து யாருக்காவது ஏழைகள் கொடுப்பாங்க அல்லது சொந்தக்காரங்களை வச்சு கொடுப்பாங்க, செய்வாங்க. இதுலேயே கொண்டு போய் சின்ன ஹோட்டல் கொடுப்பாங்கிற அளவுக்கு நாங்கள் கான்ஸ்பரன்சியாக திங்க் பண்ணவும் உண்டு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஓப்பன். சொல்கிறேன், எனக்கு கேட்டரிங்கும் தெரியும், இதுவும் தெரியும். தம்பி பண்ணுற தொழில் வந்து இப்போ தான் ரெஸ்டாரண்ட் வந்திருக்காரு. இப்போ நாங்கள் வந்து ஒரு மினி டிஃபன் ஒரு இதை வச்சுருக்கோம். எங்கிட்டே பல கேட்டரர் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா நாங்கள் வந்து மீல்ஸு ஃபுல்லு தலைவாழை சாப்பாடு இதெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு 250 ரூபா. நான் தம்பியை சொல்லலை, இவரோட நிறைய கேட்டரர் கூட நண்பர்கள் தம்பியும் நல்லது. நாங்கள் எவ்வளோ ஆக்சுவல் சார்ஜ் பண்ணுறோமோ அதை வந்து இவங்க எக்ஸ்பென்ஸ் வந்து வெறும் கேட்டரிங் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, நாங்கள் சமைக்கிறோம். இவங்கெல்லாம் பொருளெல்லாம் வாங்கி பண்ணுறாங்க. பட் சேம் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு 200 கஸ்டமர் 100 கஸ்டமர் வருவாங்க. இங்கே குக்கு கூட வேலை ஒரு மாதிரி இருக்கும். இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முகூர்த்தம் எடுக்கும் போதே பத்திரிக்கை கொடுக்கும்போது எத்தனை பத்திரிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பத்திரிக்கைக்கு இத்தனை பேர் வருவாங்க, 1000 பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா 3000க்கு ரெடி ஆயிடுவாங்க. அந்த 2000 2500 எதுலையா ஒன்றில் நிற்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா க்ரௌடு வந்ததுன்னா அங்கே தெரியும், ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பார் இங்கே எப்படி ஃபுட்டு இதாகுதுன்னு அந்த சேலஞ்ச் பண்ணுவோம். பல்காக அந்த பில்லு ஒரே நாளில் இவங்களுக்கு நாங்கள் ஒரு மாதம் பண்ணுறதை இவர் ஒரு 4 கல்யாணத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு விட ரீச் பண்ணிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு எஃபெக்ட் போடணும், அந்த ஒரு பேர் எடுக்கணும், அதோடைய நல்ல பெரிய சர்வீஸ் எல்லாம் காமிச்சிட்டாங்கன்னு வைங்க, இவரை தேடி போய் ஆர்டர் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் ஒர்க்கு கஷ்டம் அப்படின்னாலும் இது கொஞ்சம் லாபம் கூட தான். ஆனால் இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு பிஸ்னஸ் மாடல்லையும் லாபம் மாறும்னா, இதுவே ஸ்விக்கி ஜொமேட்டோ கிளவுட் கிச்சனை மட்டும் பேஸ் பண்ண, இப்போ நம்மளே கோயம்புத்தூரில் கிளவுட் கிச்சன் இருக்கு, இப்போ அடுத்தது சென்னை ஆரம்பிக்கிறோம். அதோடைய பிஸ்னஸ் மாடலில் ப்ராஃபிட் வந்து 12%. அது நிர்வாகம் சரியா இருக்கணும், எல்லாம் கரெக்டா இருக்கணும். அந்த நிர்வாகத்தை வந்து கத்துக்கிறதுக்கே வந்து 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் தேவை. சும்மா வந்து எல்லாரும் அனுபவம் இல்லாம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, லாஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. நல்ல அனுபவம் இருக்கிற ஒருத்தர் பிசினஸ் பண்ணா கரெக்டான ப்ராஃபிட் வந்து 8 to 12% கரெக்டா எடுக்கலாம்னா. அனுபவம் இல்லாம பண்ணலாம் சார். நம்மள மாதிரி சவாரி பண்றதுக்கு ஆள் கிடைக்கணும். அதான் உங்களை மாதிரி ஐ மீன் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான பிரான்ச்சைசின்னு சொல்லி நான் வியாபாரம் ஆரம்பிக்கல. ஒரு ஆள் வந்து 1 வருஷம் 6 மாதம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்மளை பார்க்குறதுக்கு வெளியில் கை கட்டி நின்று சினிமாவுக்கு அந்த காலத்துலலாம் சினிமா சான்ஸ் கட்டி நிற்பாங்க பாருங்கள். எவ்வளோ ஆளுங்க 1000 பேர் நின்னாலும் அதில் ஒரு 2 பேர் பெரிய ஆளாக இருப்பாங்க. அது மாதிரி நம்ம கடைக்கு முன்னாடியே வந்து நிற்பாங்க கை கட்டிட்டு. அவர் ஊரில் இருந்தாலும் பெட்டி மஞ்சப்பையை தூக்கிட்டு வருவாங்க, அங்கே கிடைக்கலாம் கடை ஆரம்பிங்கன்ட்டு. நம்மளை மாதிரி சவாரி பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சானா அனுபவம் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை.